300க்கும் மேற்பட்ட மனித உயிர்களை குடித்த இலங்கை தொடர் வெடிகுண்டு தாக்குதலுக்கு IS பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. இலங்கையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று நடந்த தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு இதுவரை 45 குழந்தைகள் உள்பட 321 பேர் பலியாகியுள்ளனர். முப்பத்தி வெளிநாட்டவர்களும் பரிதாபமாக உயிரிழந்தனர். 500க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். யார்ட சத துண்டன்னு தெரியல. அங்கே பார்த்தா ஒரு சின்ன பிள்ளைகளோட காலும் கையும் ரத்தமும், மனுஷோட உடம்புல பாதியும் தலை பாதியும், அதுகளை பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் நான் வீட்டுக்கு வந்து எனக்கு மனம் எல்லாம் அதிர்ச்சி மாதிரி வந்துட்டுது. உயிரிழந்தோருக்காக அந்நாட்டு மக்கள் செவ்வாய்க்கிழமை அன்று 3 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர். தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அவசர நிலை பிரகடனம் மற்றும் ஊரடங்கு உத்தரவால் இலங்கையில் சாலைகள் வெறிச்சோடின. தாக்குதல் தொடர்பாக தற்போது வரை 40 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதல் குறித்த விசாரணைக்கு உதவுவதற்காக இன்டர்போலின் ஒரு குழுவும் இலங்கை சென்றுள்ளது. இதனிடையே கட்டுவப்பிட்டியா தேவாலய வெடிகுண்டு தாக்குதலில் தொடர்புடைய மனித வெடிகுண்டின் CCTV வீடியோ வெளியாகியுள்ளது. தோளில் பையை சுமந்து கொண்டு செல்லும் அந்த நபர் தேவாலயத்திற்குள் சென்ற பின்னர்தான் வெடிகுண்டு வெடித்ததாக கூறப்படுகிறது. விசாரணை தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த போது செவ்வாய் பிற்பகலில் ஒரு லாரியும் வேனும் வெடிகுண்டுகளுடன் இலங்கைக்குள் நுழைந்துள்ளதாக தகவல்கள் பரவின. இதையடுத்து அனைத்து காவல் நிலையங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சந்தேகப்படும்படியான வாகனங்களை சோதனை செய்யும்படி உத்தரவிடப்பட்டது. கொழும்பு துறைமுகத்தில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. முன்னதாக இலங்கை நாடாளுமன்றத்தில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரூவன் விஜயவர்தனே, நியூசிலாந்தின் கிரைஸ்ட் சர்ச் நகரில் கடந்த மார்ச் மாதம் மசூதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாகவே இலங்கையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் தாக்குதலுக்கு IS பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டது. அந்த அமைப்பின் அமக் செய்தி நிறுவனத்தின் மூலம் இந்த தகவல் வெளியிடப்பட்டது. இலங்கையில் நிகழ்ந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று IS அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலில் இந்த குருதி தினம் உங்களுக்கான வெகுமதி என்று கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க கூட்டாளி நாட்டினர் மற்றும் கிறிஸ்தவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக IS அமைப்பு கூறியுள்ளது. இதனிடையே தற்கொலை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் 3 தீவிரவாதிகளின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. அந்த தீவிரவாதிகளின் பெயர்கள் அபு உபைதா, அபுல் முக்தார், அபுல் பர்ரா என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், IS அமைப்பின் பின்னணியில் மிகப்பெரிய குழு ஒன்று இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதை உறுதிப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். புலனாய்வு துறையினரும் உளவுத்துறையினரும் நிலைமை குறித்து ஆராய்ந்து வருவதாக கூறிய ரணில் விக்ரமசிங்கே விசாரணைக்காக வெளிநாடுகளின் உதவிகளை கேட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார்.